ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில்ஸ் குக்கிங். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி மசாலா முட்டை. முட்டையை தனியாக ஒரு கிண்ணத்தில் வேக வச்சு எடுத்து அதுக்கான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெல்கம் டு தில்ஸ் குக்கிங். இது செய்ய தேவையான பொருட்கள் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், சின்ன சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். அது 5 கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்தில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமான ஆனியன், கொஞ்சமாக க்ரீன் சில்லி கட் பண்ணது, லைட்டாக சால்ட்டு, பெப்பர் வேணுனாலும் பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த முட்டை போடும்போதே அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் போட்டிருக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேனில் முட்டை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது அது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் அந்த கிண்ணங்கள், அந்த முட்டை ஃபில் பண்ண அந்த கிண்ணம் எடுத்து ஒன்று ஒன்றா அதுள்ள வைக்கிறோம். தண்ணி கொதிக்கும்போது அந்த முட்டையும் நல்லா அழகாக வெந்துடும். இதில் உங்களுக்கு வேணும்னா அந்த எக்கோடு அந்த ஆனியனும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கணுன்றதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி முட்டை பாயில் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். தனித்தனியாக அந்த முட்டையை எடுத்து வச்சாச்சு. இப்போது பேன் வச்சு அதில் ஆயில் போட்டுட்டு அந்த ஆனியன் ஆயிலே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதிலே 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன், அதையும் இதிலே போட்டாச்சு. அப்புறம் 2 தக்காளி, நறுக்கின தக்காளி 2. இதை தாளிக்கும்போது கருவேப்பிலையும் போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் போட்டு விட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு. இது இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோடனே அந்த பேனில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்க உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இதில் போட்டு கிளறி வேக விடணும். இந்த வெங்காயமும் தக்காளியோடு சேர்த்து இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். இந்த எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். அந்த மசாலா நல்லா வெந்து கொதித்து வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பார்க்கவே ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு முட்டையும் இப்போ இதில் சேர்ந்து கிளறி விடணும். நான் 8 முட்டை செஞ்சேன், அதில் 2 முட்டை எங்கள் பிள்ளைங்களே எடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க. அப்படியே சாப்பிடவும் நல்லா இருந்தது. ஸோ மிச்சம் இருக்கிற முட்டையை இந்த மசாலாவோடு சேர்த்து கோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த முட்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாட்டுக்கு சாப்பிடவும், நீங்கள் டிஃபனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது தேவையான மசாலா வேணுன்னா கூட போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேவையான மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.